உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஎஸ் அகாடமி. 2025 குரூப் 1 எக்ஸாமோட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட் ஆன்சருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஆண் 3 பெண்கள் 4 பையன்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்கிறாங்க. 96 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அது 2 மென் 8 பாய்ஸ் சேர்ந்து 80 மணி நேரம், 2 மென் 3 உமன் சேர்ந்து 120 மணி நேரம், தென் 5 மென் 12 பாய், 5 ஆண்களும் 12 பையன்களும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த அவர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, 96 80 அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க 120. இதுக்கு 3க்கு எல்சிஎம் எடுப்போம். இந்த 3 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். 96 80 120 எல்சிஎம் எடுத்தா என்ன பண்ணலாம்? இருக்கிறதுல பெரிய நம்பர் 120 இன்ட்டு 2 240 90 வகுக்காது, இன்ட்டு 3 320 96 வகுக்காது, இன்ட்டு 4 480 480 எடுத்தோம்னா என்ன ஆகும்? 80ல் நமக்கு எத்தனை முறை? 120ல் 4 முறை, 80ல் 6 முறை, 96ல் 5 முறை வகுக்கும். 90 × 5 450, 6 × 5 30, ரெண்டையும் கூட்டினா 480 வருது. ஸோ 5 முறை வகுக்கும். இதை எல்சியமாக எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு கேட்டிருக்காங்க 5 மென்னும் 12 பாய் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இவங்க 5 மென் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 12 பசங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு பார்த்துட்டு அந்த டோட்டல் நம்பரை நம்ம டிவைட் பண்ணணும். டோட்டல் நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ சால்வ் பண்ணுவோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். முதல் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். 1 மென் 3 உமன் 4 பாய் எடுத்துப்போம். இந்த 2 ஈக்குவேஷன். ஸோ இது 2 ஃபஸ்ட் ஈக்குவேட் பண்ணுவோம். என்ன பண்ணலாம் பாருங்க, இதில் மென்னை கேன்சல் பண்ணிடலாம், பாயை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ரைட்டு. அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே 2 மென் இருக்கு. அப்போ மேலே நமக்கு என்ன வரணும்? 2 மென் வரணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கி எழுதிடுவோம். 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 2 மேன் ப்ளஸ் 2 3 3 × 2. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்? இன்ட்டு 2 பண்ண போகிறோம் ஃபுல்லாக. இந்த ஈக்குவேஷனை மட்டும் 6 உமன் ப்ளஸ் 8 பாய் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 96. 96ங்கிறத என்ன பண்ண போகிறோம்? 480 டிவைடட் பை 96. ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 5. கீழே ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கலாம். 2 மென் ப்ளஸ் 8 பாய் ஈக்குவல் டு 80. 480 80ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். பை 6 மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேன்சல் பாருங்க, 8 பாய் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். வச்சு நமக்கு என்ன இருக்கு? இங்கே மைனஸ் இன்ட்டு 2ல. ஸோ இங்கே 10. 5 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 96னா 5 தான் வரும். இன்ட்டு 2 பண்ணும்போது 10 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அப்படியே டாட்டா எழுதிக்கலாம். 6 உமன் ஈக்குவல் டு 10 மைனஸ் 6 4 கேன்சல் பண்ணோம்னா 3 2. அப்போ 1 உமன் ஈக்குவல் டு என்னது? 2/3. ஒரு உமனுங்கிறவங்க 2/3 எடுத்துக்கலாம் வேல்யூ. அப்போ உமனுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2/3 சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி, நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுப்போமா? 2 மென் 3 உமன் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 120 ஹவர் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து பார்ப்போம். 2 உமன், உமனுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? இன்டூ எடுத்துருக்கோமே 2/3 எடுத்தோம்னா 3 கேன்சல், 3 கேன்சல். ஸோ 2 மென் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 120ங்கிறது என்னது? 480/120 4 ஈக்குவல் டு 4. இந்த 2 இந்த பக்கம் வரும்போது 4 - 2 2. 2m ஈக்குவல் டு 2. அப்போ m ஈக்குவல் டு 1. m ஈக்குவல் டு 1. ஒரு மேல் ஒரு ஆண்கிறவர் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பாரு. நமக்கு இங்கே எத்தனை? 5 ஆண். ஸோ நமக்கு 5 ஆண் நமக்கு 5 நாளில் வேலையை முடிப்பாங்க. ரைட். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். மென் ஈக்குவல் டு 1 எடுத்துட்டு நம்ம இங்கே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் பாருங்க, இன்ட்டு 1 2 × 1 2. அப்போ 2 ப்ளஸ் 8 பாய்ஸ் ஈக்குவல் டு 80. 480ல் 80 போச்சுன்னா வரும் 6. இந்த 6 அந்த பக்கம் போகும்போது 6 - 2 4. அப்போ 8 பாய்ஸ் ஈக்குவல் டு 4 அடிச்சோம்னா 1/2. அப்போ பாய்ஸ் என்னது? பாய்ஸ் வந்து 1/2. பி ஈக்குவல் டு 1/2. இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இன்ட்டு 1/2. இங்கே தான் இன்ட்டு 1 போட்டோமே. இன்ட்டு 1 போடும்போது நமக்கு என்ன வருது? பாய்ஸ் 5 கிடச்சிட்டாங்க. அடிச்சோம்னா 6. 5 + 6 11. அப்போ 5 மென் ப்ளஸ் 12 பாய் எவ்வளோ நாள் வேலை செய்வாங்க? 5 + 6 11 நாளில் வேலை செய்வாங்க. இந்த 11 ஆளை இங்கே வகுக்கணும். 11 ஆளை டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர். 11 டிவைட் பண்ணி பார்ப்போம். பாருங்க எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். 4 முறை 44. மீதம் 4 அடிச்சோம்னா 3 43. பேலன்ஸ் என்ன இருக்கு? 33 போயிட்டா 7. 43 7/11. ஆப்ஷன் சி.
இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் கொடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 43 7/11 ஹவர்ஸ். அடுத்த கேள்வி என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு மென்சுரேஷன் ஏரியால இருந்து கொடுத்திருக்காங்க. என்ன, ஒரு செவ்வகத்தோட மூலை விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, செவ்வகம் இப்படி ரெக்டாங்கிள் இருக்குன்னா இது டயகனல் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, மூலை விட்டங்கிறது சிறிய பக்கம், இதானே சிறிய பக்கம், இது ஒன்னு வச்சுக்காங்க சிறிய பக்கம், இது என்னவா இருக்கும் 3 இருக்கும், அது 3 இருக்கும். இந்த பக்கம் என்ன எக்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்றாங்க, இதுதான் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 3 ஸ்கொயர் பண்ணா 9, 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அந்த பக்கம் போகும்போது 8 மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √8. √8 நம்ம எப்படி எழுதலாம், 4 × 2 எழுதிப்போம். √8 4 × 2 எழுதிப்போம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2√2. எக்ஸ் ஈக்குவல் டு 2√2. அப்போ எல் வந்து 2√2னா என்ன கேட்டிருக்காங்க, லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 2√2, எக்ஸுங்கிறது லென்த்து தானே, லென்த்துங்கிறது 2√2, பிரெத்துங்கிறது 1ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி 2√2:1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பீட்டர் 30% மார்க் வாங்கியிருக்காப்புல, வாங்கிட்டு என்ன பண்றாரு, 10 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டார். சரி, அதே மாதிரி பாலுங்கிற என்ன பண்ணியிருக்காரு, ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காரு, 40% மார்க் வாங்கியிருக்காரு. டோட்டல் எக்ஸாம்ல 40% மார்க் வாங்கிட்டு 15 மார்க்ல பாஸ் ஆயிட்டார், கூட வாங்கியிருக்காரு. பாஸ் மார்க்கோட 15 கூட வாங்கிட்டாரு. அப்ப அந்த எக்ஸாம்ல பாஸ் மார்க் என்னதான் கேட்கறாங்க. சரி, என்ன பாஸ் மார்க் கேட்கறாங்க, ஒருத்தர் எவ்வளவு வாங்கியிருக்காரு பாருங்க, 30% வாங்கியிருக்காரு. 30% வாங்கிட்டு இன்னொருத்தர் எவ்வளவு வாங்கியிருக்காரு, 40. அப்ப இதோட மைனஸ் பண்ண என்ன வரும், 10%. ஓகேங்களா, வாங்கின மார்க். அப்போ 10% ஈக்குவல் டு என்னது, ஒருத்தர் 15, இன்னொருத்தர் -10, ஒருத்தர் -10, இன்னொருத்தர் +15. அப்ப ரெண்டையும் கூட்டிக்க வேண்டியதா, ரெண்டையும் கூட்டினா 25. அந்த 10%ங்கிறது இவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம், 10%ங்கிறது 25. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பாஸ் மார்க் தானே வேணும். சரி பார்க்கலாம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் பார்ப்போம். இவர் 30%, அப்போ எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பார பார்ப்போம். இப்போ 30% அவர் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பாரு, 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 75 மார்க் வாங்கியிருக்காரு. பீட்டர் இருக்கிறவர் 75 வாங்கியிருக்காரு. அப்போ இவர் இன்னொருத்தர் பாலுங்கிறவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு பார்க்கலாம். 10% அப்படின்னா நமக்கு என்ன எடுத்திருக்கோம், 25. அவர் 40%, அப்போ அவர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு, 100 மார்க் வாங்கியிருப்பார். அவர் 100 மார்க் வாங்கியிருப்பாரு. நம்ம கண்டிஷன் ஆப்ஷன்லேருந்து பார்க்கலாம். ஆப்ஷன் சி பாருங்க, 85 மார்க் தான் பாஸ் மார்க். பாஸ் மார்க் 85 வச்சுக்கோங்களேன். பீட்டர் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 30 வாங்கி 10 மார்க் கம்மி வாங்கியிருக்காரு. அப்போ 85 10 கம்மியா 75. இவர் என்ன பண்ணிருக்காரு, பால் 40% வாங்கி 15 மார்க் கூட வாங்கியிருக்காராம். அப்போ அவர் 100 வாங்கியிருக்காரு. பாஸ் மார்க் 85னா அதில் 15 கூட தான் 100. அப்போ நம்ம சூஸ் பண்ணலாம், ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 85. நெக்ஸ்ட் கேள்வி, அகிலா அப்படின்றவர் 80% மார்க் வாங்குறாரு. ஸோ அவர் 80%ங்கிறது என்னன்னா 576. ஃபுல் மார்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், 80ங்கிறது 80% 576. அப்போ 100% என்ன, 100% என்ன அடிக்கலாம். 4 முறை அடித்தோம்னா 5 முறை, அங்கே கட் பண்ணோம்னா 1 வரும், 4 144. 144 × 5 என்ன வரும் நம்ம பார்த்தா போதும். ஸோ 144 × 5 ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 720 கிடைக்கும். ரெண்டையும் பெருக்கணும் நமக்கு 720 கிடைக்கும். அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ல இருந்து கூட போய்க்கலாம். ஆப்ஷன் ஏ 720 சூஸ் பண்ணிக்கோமே. 80% மார்க் வாங்கியிருக்காரா, வாங்கினது 576. அப்போ 20% நம்ம என்ன தெரிஞ்சா போதும். 20 தெரிஞ்சு அதை மைனஸ் பண்ணா பேலன்ஸ் உள்ளது ஆன்சர். அப்புறம் என்ன பண்ணலாம், 720ல 10% என்ன பாருங்க, 10% 72. அப்போ 20 என்ன பண்ண போறோம், × 2, 72 × 2 144. அப்போ வாங்கியிருக்க 720ல இருந்து இந்த 144 மைனஸ் பண்ணா 576 வந்தா கரெக்ட். 576 வந்து ஆன்சர் சரி. பாருங்க 720 - 144 576 கொடுத்துருக்க மார்க் வந்திருக்கு. ஸோ நம்ம சூஸ் பண்ண 720 கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 720. கொஸ்டின் நம்பர் 53 என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பகடை 2 அருகில் 3 5 6 எல்லாம் இருக்கு எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதி இல்லாத ஒரு தன்மை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது உறுதியானதுன்னு கேட்குறாங்க, உறுதி இல்லாதவங்க கேட்கல. நெசசரிலி ட்ரூ, கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நம்ம ஒரு க்ளூ பார்த்தோம்னா, இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 3 என்னது 5 6 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸில் இங்கே கொடுக்கப்படாத நம்பர் எது இருக்கோ அது அட்ஜஸ்ட் சைடாக கண்டிப்பாக இருக்கும். கொடுக்கப்படாத நம்பர் எதுவாக இருந்தாலும் அது அட்ஜஸ்டன்ட் சைடாக இருக்கும். இது பாருங்க 3 6 ஆல்ரெடி இங்கே இருக்கு, 2 4 இருக்கு, 2 இருக்கு, 4 புது நம்பர், 2 1 புது நம்பர், 2 ஆல்ரெடி இருக்க நம்பர், 1 4 ரெண்டுமே புது நம்பர். சரி, இதுதான் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் சைடாக இருக்கும், எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கும். டிக் பண்ணலாம். இல்லைனாலும் பாருங்க கியூப்
கியூப் இருக்குமா, மேலே என்ன பண்ணுவோம் 3 எடுத்துப்போம், 3 இந்த சைடில் 4 இந்த சைடில் 6 எடுத்துப்போம். இங்கே பின்னாடி பக்கமாக 2 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, பின்னாடி பக்கம் 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். நமக்கு அந்த சைடு கீழே கூட 2 இருக்குன்னு வச்சுப்போமே. நமக்கு இந்த இடத்துல 2 எழுதிப்போமா, 2 வச்சுப்போம். ஸோ மிச்சம் 2 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, மிச்சம் 2 பக்கம் என்னவா இருக்கணும், பின்னாடி இந்த பக்கம் 2 பக்கம் 1 4 மாற்றி இருக்கலாம். 1 நமக்கு 2 1 இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல 4ம் இங்கே 1மா இருக்கலாம், அந்த இடத்துல 4ம் அங்கே 1மா இருக்கலாம். இருந்தால் 2 4 இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இல்லாமல் இருக்கலாம். 1 இருந்தால் பக்கம் 4 இருந்தால் அது 2 பக்கம் இல்லை இருக்கலாம். 3 6 நம்ம இப்படி எழுதுறோம், 3 6 அதுக்கு பதிலாக 6 இந்த இடத்துல எழுதி 2 அந்த இடத்துல எழுதுனோம்னா, ஏன்னா அவங்க வரிசையை நமக்கு சொல்லல. சரி, இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம். அப்போ உறுதியா இருக்கணும். என்னது, கொடுக்கப்படாத நம்பர் இந்த 1 4ம் உறுதியா பக்கத்து நம்பர் தான் இருக்கணும். ஸோ 51 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 1க்கு அருகே 4 உள்ளது. 1 is adjacent to 4. 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்காங்க, மொத்தம் 5 பேர். ஓகே, ஒரு வரிசையில் அமர்ந்திருக்காங்க. 1 2 3 4 5 பேர் அமர்ந்திருக்காங்க. இல்லைன்னா சொல்றாங்க நமக்கு, ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை, அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை, ரோசி மோனிகாவுக்கு அருகில் இருக்கிறார், மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறார். அப்போ மோனிகா நடுப்புற இருக்காங்க. ஓகேங்களா, மோனிகா பக்கத்துல யார் இருக்காங்க, வேற மோனிகா வச்சு போவோம். மோனிகா நடுவில் இருக்காங்க, ரோசி வந்து மோனிகாக்கு அட்ஜசன்ட் பக்கத்துல இருக்காங்க. அப்போ ரோசி ஒன்று இந்த பக்கம் இருக்கலாம், இல்லை ரோசி இந்த பக்கம் இருக்கலாம். சரி, 2 பக்கத்துல எந்த பக்கம் அப்படின்னு பார்த்துப்போம், அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ரோசி வச்சு பிடிப்போம் பாருங்க. ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. சிவநந்தினிக்கும் அபிக்கும் பக்கத்துல ரோசி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அபி வரலாம், இங்கே சிவநந்தினி வரலாம், இல்லை அபியோ சிவநந்தினி இந்த இடத்துல வர வாய்ப்பு இல்லை, அபி சிவநந்தினி அந்த இடத்துல வர வாய்ப்பு இல்லை. இங்கே அவங்க எந்த போர்ஷன் இருந்துக்கலாம். ஸோ வேற என்ன நமக்கு விடப்பட்டது, அனுராதா வந்து சிவநந்தினி பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நமக்கு சிவநந்தினி பக்கத்தில் இருக்க மட்டும் தான் ஒரே ஸ்பாய்ஸ். அப்போ அனுராதா எங்க இருப்பாங்க, அனுராதா இந்த இடத்துல இருப்பாங்க, அனுராதா அந்த இடத்துல இருப்பாங்க. அனுராதா பக்கத்தில் அமர்ந்திருக்கவங்க யாருன்னு கேட்குறாங்க, அனுராதா பக்கத்தில் இருக்கவங்க ரோசி. ஸோ 54வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, ரோசி. கொஸ்டின் நம்பர் 96 நாங்கள் செலக்ட் பண்ணல கொஸ்டின் பேப்பரில். டைம் ஒன்று இருக்குது, மீண்டும் டைம் ஒன்று இருக்குது. ஈஸியான கேள்வி தான் பாருங்களேன். டைம் ஒன்று இருக்குல்ல, மென்னு அவர் டே. நமக்கு என்ன ஃபார்முலா, M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. டைரக்டாக மல்டிப்ளை பண்ணி அடிக்க வேண்டியதான். மேலே எங்கேயும் அடித்தா போதும். இதெல்லாம் ஒரு வரிசை, கீழே இருக்கிறது ஒரு வரிசை. ஸோ மேலே எங்கேயும் அடிக்கலாம், அவங்களே அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த 0க்கு அந்த 0 அடிச்சிடலாம். ரிமைனிங் என்ன பண்ணலாம், 9 அடித்தோம்னா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ், திரும்ப அடிச்சோம்னா 2. ஸோ பெருக்கணும்னா பாருங்க, 2 × 3 6, 6 × 2 12. ஆன்சர் 12. ஃபார்முலா நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா என்ன, M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. M2 D2 H2. M1 தான் 8 × D1 நமக்கு என்னது, D1 20 நாள் × H1 9. நமக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க, மென் கொடுத்துட்டாங்க 12. D2 கொடுக்கல, H2 10 கொடுத்துருக்காங்க. 0 0 அடிக்கலாம். 3 4 அடிச்சா 2 பெருக்கணும்னா ஆன்சர் 12. ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜையும் ரேஷியோ ப்ரொபோர்ஷனையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. என்ன அந்த கேள்வி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 பேர் ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, 33,300 ரூபா அவங்க மொத்தமாக சேர்ந்து அமௌண்ட் வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க, அவங்க சேலரி 3 பேரோட சேலரி சேர்த்து உள்ள இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தரும் பாருங்க, ஏன்றவர் என்ன பண்றாரு, அவர் வருமானத்துல 80% வந்து செலவு பண்றாரு, பி 85, சி 75 செலவு பண்ணிடுறாரு. செலவு பண்ணது போக அவங்க 7:6:9ங்கிற கணக்குல ரேஷியோல சேவிங்ஸ் வச்சிருக்காங்களாம். சேவிங்ஸ் வச்சிருக்காங்கன்னா பியோட சேலரி என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ பியோட சேலரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரேஷியோல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சேவிங்ஸ் தானே ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ணதை போக நம்ம என்ன சதவீதத்தில் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க ஒரிஜினலாக சம்பளம் 100% தானே, 100ல் 80 செலவு பண்ணிட்டாப்ல. அப்ப மிச்சம் அவர் எவ்வளவு வச்சிருப்பாரு சேமிப்பு. ஓகேங்களா, ஏவோட சேவிங்ஸ் பார்ப்போம். ஒருத்தரோட சேவிங்ஸ்க்கு தனித்தனியாக நம்ம பர்சன்டேஜ் எடுத்து பார்ப்போம். எடுத்துட்டு நம்ம ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஏவோட சேவிங் பார்ப்போம், என்ன பண்றாரு பார்ப்போம். 20%, 80 போயிடுச்சுன்னா மிச்சம் 20/100 ஆஃப் ஏ ஈக்குவல் டு தான் என்ன சொல்லியிருக்காங்க 7. நம்ம நம்பர் ரேஷியோ விட்டு எடுத்தோம்னா எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடிச்சோம்னா பாருங்க, நம்ம 5 முறை அந்த பக்கம் பெருக்கணும்னா அப்போ ஏ என்ன பண்றாரு 35x. ஏவோட சேலரி 35x. பி
15. 85ல் 100ல் 85 போயிட்டா மிச்சம் 15/100. பியோட சம்பளத்தில் சேவிங் பண்ணுறாரு. எவ்வளோ சேவ் பண்ணுறாரு? 6. ரேஷியோ 6, எக்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ அடித்து பார்ப்போம். 3 டேபிள் அடித்தா 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் 5ஆல் அடித்தோம்னா 20. பெருக்கணும்னா b = 40x. b = 40x. சரி, சி 75. அப்போ 25 சேவ் பண்ணுறாப்புல. 25/100 எதில்? சியோட வருமானத்தில். அதான் என்ன சொல்லியிருக்காங்க? 9xன்னு சொல்லியிருக்காங்க. அதான் 9xன்னு சொல்லியிருக்காங்க. அடித்தோம்னா என்ன ஒரு 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் c = 36x. c = 36x. ரைட். இப்போ நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இன்கம் ஏ பாருங்க 35, பி 40, சி 36. மூணையும் கூட்டுவோம். கூட்டி அங்கே டிவைட் பண்ணோம்னா நமக்கு அதான் ஆன்சர். ஓகேவா? 35 + 40 என்ன வரும்? 75. 75 + 36 நமக்கு என்ன வரும்? 111. ஸோ 111ஆல் வகுப்போம். 111ஆல் டிவைட் பண்ணுவோம். 111ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்க? 3 டைம்ஸ் 00. 333. 3 முறை 2 0. 300. ஒரு பார்ட் 300. பிங்கிறது எத்தனை பார்ட்டு? 40 பார்ட். பிங்கிறது 40 பார்ட்டு. அப்போ பியோட சேலரி 40 × 300. 4 3 பெருக்கணும்னா 12, 3 0. ஆன்சர் ஆப்ஷன் டி, ரூபாய் 12,000. இந்த கேள்வி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க சேலரி வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல, ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்களோ சதவீதத்தையும் அதை கொண்டு வந்தோம்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டா போதும். 98வது கேள்வி. ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் வந்து பார்த்தா இதெல்லாம் கிளாஸில் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நிறையா. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரி தான் நமக்கு நிறைய வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த குரூப் 1 எக்ஸாமில் 3:4:5 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்ன? HCF வேணும்னா அப்படின்னா LCM டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ. LCM பை ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ. ரேஷியோட பெருக்கு பலன். LCM பை ரேஷியோகளின் இந்த விகிதம் இருக்குல்ல, அதோட பெருக்கு பலன். விகிதம் பாருங்க 3. பெருக்கு பலன்னா என்னது? 3 × 4 × 5 அடிக்க வேண்டியதுதான். 3ஆல் அடிச்சோம்னா எவ்வளோ முறை? 8. 4ஆல் அடிச்சோம்னா 2 0. 5ஆல் அடிச்சோம்னா 40. ஆன்சர் 40. 98 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 40. கேள்வி 99. ஏபி என்ன சொல்லியிருக்காங்க? அது 2 டிஜிட் நம்பர் சொல்லிட்டாங்க. HCF ஆஃப் ஏபி வந்து 15. தென் ஹவு மெனி பேர்ஸ்? 2 டிஜிட் நம்பர் சொல்லிட்டாங்க. நமக்கு HCF 15ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? 15ஓட டேபிளில் 2 டிஜிட் என்னெல்லாம் வரும் எழுதுனா போதும். 15, 30, 45, 60, அதுக்கப்புறம் 75, நெக்ஸ்ட்டு 90. இது மாதிரி எழுதலாம். இல்லை இந்த நம்பர் காமனாக நம்ம என்ன பண்ணலாம்? அதில் காமனாக 15 HCF சொல்லிட்டாங்களா? 15 எடுத்துட்டோம். மீதி 1 2 3 4 5 6. ஸோ இதை பேர் பண்ணுவோம். 2 2 தானே? 2 2 நம்பர் தான் இருக்கு. எடுத்து கோப்ரைம் தான் ஆன்சர். இதோட கோப்ரைம் தான் ஆன்சர். ஸோ ஒரே நம்பர் எழுத வேண்டாம். 2 வேறு வேறு நம்பராக இருக்கணும். அப்போ 1 2, அடுத்த சான்ஸ் 1 3, 1 4, 1 5, 1 6. எழுதுகிற நம்பரே திரும்ப எழுத வேண்டாம். அதனால் 2 3, 2 4, 2 5, 2, 6. எழுத நம்பர் எழுத வேண்டாம். 3, 4 அதே நம்பர் எழுதிக்க வேண்டாம். 3 3 எழுத வேண்டாம். சேம் நம்பர் எழுத வேண்டாம். 3 5, 3 6. நெக்ஸ்ட் 4 5, 5 6 முடிஞ்சிருச்சு. 6 தான் எல்லாமே எழுதிட்டோமே. ஸோ இதுதான் சான்சஸ். இதில் கோப்ரம் என்னென்னு பார்க்கலாம். 1 தவிர கோப்ரம் என்னது? அந்த 2 நம்பரை 1ஆல் தான் டிவைட் ஆகணும். 1 தவிர இந்த நம்பர் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ இதில் 1ல் இருக்கிறது எல்லாமே ஓகே. இது ஓகே. இது பாருங்க கிடையாது, ஏன்னா 2ல் டிவைட் ஆகும். இது பாருங்க 2ல் டிவைட் ஆகும் கிடையாது. 3 4 பிரச்சனை இல்லை. 2ல் டிவைட் ஆகும் கிடையாது. மிச்ச நம்பர்ஸ் 4 5 இங்கே ஒன்று எழுத பார்த்தீங்களா? 4 5 4 6 அப்புறமா இங்கே 5 6. இது ஆகாது. 4 6 ஆகாது. 4 6 ஆகாது. ஏன்னா 2ல் டிவைட் ஆகும். அப்போ பேலன்ஸ் என்ன ஆன்சர்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்தம் எத்தனை பேர்? அப்போ 11 பேர். பேர்ஸ் சச் பேர்ஸ் அவைலபிள். எத்தனை என்ன கேட்குறாங்க? எத்தனை ஜோடிகள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆன்சர் 11. நமக்கு இந்த LCHF பர்சன்டேஜ் டைம் அவுட் ஒர்க்கெல்லாம் நம்ம கிளாஸில் சால்வ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் தான். எல்லாம் ப்ரீவியஸ் தான். மேரியோட வயசு என்ன சொல்றாங்க? 16 வயசு சொல்லியிருக்காங்க. மேரியோட வயசு வந்து 16ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிரதரோட 4 மடங்கு வயசு பெரியவங்களா இருக்காங்களா? 4 மடங்கு பெரியவங்களா இருக்காங்க. 4:1 ரேஷியோல இருக்காங்க. சரி, அப்போ மேரியோட வயசு இப்போ 16 வச்சுக்கோங்களேன். மேரி 16. அவர் பிரதர் என்ன வயசு இப்போ? 4 மடங்கு 4
4 வச்சுக்கிட்டாலே 4 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா பாருங்க 1:4 அந்த ரேஷியோல இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மேரி வந்து 2 மடங்கு வயசு வித்தியாசம் எப்போ வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ல இருந்தே போயிடலாம். ஓகேங்களா, 20 வயசு வச்சுக்கோங்களேன், மேரிக்கு இப்போ 16. அப்போ 20 வயசுனா அவனை என்ன பண்ணணும், +4, இவங்களுக்கும் +4 போட்டால் 8 20ன்னு வரும். 1:2 வராதுல்ல, ஏன்னா ட்வைஸ் தானே, 2 மடங்கு ஏஜ் மாறும்னு சொல்றாங்க. இதே ஆப்ஷன் பி 24 எடுத்துக்குவோம். மேரிக்கு வயசு 24 வச்சுக்கோங்களேன், 16 கூட என்ன கூட்டணும், +8 24. அப்போ இவங்களுக்கும் +8 கூட்டணும்னா என்ன வருவாரு, 12 வயசு. இப்போ ரேஷியோ பாருங்க, அடிச்சிங்கன்னா 2:1, 2 மடங்கு இருக்காங்களா, அப்போ நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்ட். ஸோ அந்த மேரி வயசு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 24. கேள்வி 101. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் கோடிங் தான், ஆல்ஃபா நியூமெரிக் கோடிங் தான். என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம பிக் பண்ண சொல்றாங்க. ஸோ இதில் பாருங்க சி, அதுக்கப்புறம் ஜி இருக்கு, ஏஎஃப் ஏஇஎஃப்டி. சரி, முதல் 2 லெட்டருக்கே நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்துருவோமே. சிக்கு அப்புறம் டிஇஎஃப்ஜி, அப்போ 3 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, +3. நெக்ஸ்ட் பியா சிடிஇஎஃப், அப்போ +3. நெக்ஸ்ட் ஏவா பிசிடிஇ +3. இங்கே என்ன வரணும், எஃப்க்கு அப்புறம் ஜிஹெச். ரிவர்ஸில் போகிறதுக்குள்ள ஃப்ரண்ட்ல வந்துட்டாங்க, டிஇஎஃப். பாருங்க ரிவர்ஸில் வந்திருக்காங்க, இதுலேயே இது தப்பு, இதுதான் ஆட் ஒன் அவுட். அப்போ 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, எஃப்டி கேஎன் தான் ஆட் ஒன் அவுட். கேள்வி 102. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு இந்த இன்னைக்கு என்ன குரூப் 1ல நமக்கு சிக்கல் வந்துச்சுன்னா, பேப்பர் கம்ப்ளீட் பண்ண சிரமமாக போச்சு, அதான் பிரச்சனை. ஏன்னா 155 பேஜ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சராசரியா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மொத்தமே 200 கேள்வி 155 கொஸ்டின். இதில் பார்த்தோம்னா மேக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின், ஒரு பேப்பர்ல 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்துருச்சு. அப்போ சராசரியா எடுத்துக்கிட்டோம்னா ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பேஜுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு 155ல் எப்படி வச்சுட்டா நம்ம ஒரு கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 145 பேஜ் கிட்ட ஜெனரல் ஸ்டடீஸ் கேட்டாங்க. 175 கேள்வியை அவங்க 145 கொஸ்டின் பேஜ் கிட்ட கேட்டாங்க. அப்போ மேக்ஸ் வந்து நமக்கு அட்டன் பண்ண டைம் இருக்காது. ஸோ டைம் நம்ம மிச்சம் பண்ணா என்ன பண்ணும், ஷார்ட் கட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கொஸ்டின் பார்த்து நம்ம ஆன்சர் அடிக்க வேண்டியதான். மோஸ்ட்லி இதுலேயே நம்ம அடிக்க பழகிக்க வேண்டியதுதான். அதான் நம்ம அடுத்து பண்ணணும். பேப்பர் திருப்பி, ஏன்னா ஒரு 5 கொஸ்டின் வந்து பெரிய டெரிவேட்டிவாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், டைம் அவுட் வரைக்கும் பார்த்தோம்னா பெருசாக சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பின்னாடி வரும் ஏரியா சம்ஸ் வந்து பெருசாக சால்வ் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் பின்னாடி திருப்பதுக்குள்ள இப்படியே அடிக்க பழகலாம். ஸோ நம்ம க்ளூ பாருங்க, இந்த பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பார்ட்ஸ் பகுதி அப்படின்னா என்னது, ஒர்க் நடத்தம் தானே. நமக்கு டைம் அவுட் ஒர்க்கில் ஒர்க் வந்தால் மட்டும் என்ன பண்ணுவோம், நேரம் காலம்னா மேலே எழுதுவோம், ஒர்க் மட்டும் டைரக்ட் மெத்தடு. ஸோ இந்த ஃபார்முலா என்ன, இங்கே M1 வேற என்ன H மினிட்ஸ் D1 எடுத்துக்கோமே பை W1 பண்ணணும். அப்போ இந்த 5 வந்து கீழே வருமா பாருங்க, 5 மிஷினு 5 பார்ட்டு 5 நிமிஷம் செஞ்சிருக்காங்களாம். சேம் பாருங்க, 5க்கு பதிலா 100, 5 முடிச்சிருக்காங்க. அப்போ 100 ஆனது சேம் அதே 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவாங்க, சேம் அதே 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவாங்க. வேணா அடிச்சு பார்ப்போம், 5 × 5 ஒர்க் தான் நம்ம கீழே எழுதணுமா, ஈக்குவல் டு 100 மிஷினு, டைம் நமக்கு தெரியல, மினிட்ஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரில, பை 100 பார்ட்ஸ். பாருங்க அந்த 100 கேன்சல், இது கேன்சல், ஆன்சர் 5. அதுதான் நம்ம பார்க்கலாம், இந்த மிஷினும் பார்ட்ஸும் சேமு, இங்கேயும் மிஷினும் பார்ட்ஸும் சேமு. அப்போ என்ன பண்ணணும், அவசரத்தில் நம்ம 100 மினிட்ஸ் எழுதிடக்கூடாது. கடைசி 2-3 மினிட்ஸ் டைம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணும்போது 100 அப்படின்னு குறிக்க பார்ப்போம். ஆனால் அது செய்யக்கூடாது. இது ரெண்டும் சேமாக இருந்தால் அந்த நிமிடம் சேமாக தான் இருக்கும். இந்த கேள்விக்கான ஆன்சர் 5 மினிட்ஸ். 149 நமக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன். என்ன பண்ணணும், எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு கேட்குறாங்க, ஆனால் காமனா நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை பிரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். எக்ஸ் மட்டும் இந்த காமன் டம் எடுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், x is to 7.5 equal to 7 is to 17.5. இந்த பக்கம் ஒரு டெசிமல், அந்த பக்கம் டெசிமல், சரியா போச்சு. 2 டெசிமல் என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம், கணக்கில் எடுக்க வேண்டாம். இந்த பக்கம் இன்டூ 10, அந்த பக்கம் இன்டூ 10 பண்ணதை நம்மளே நினைச்சுப்போம். நினைச்சு x into 175 equal to 7 into 7.5. 7.5 கிடையாது, 75. இந்த 17.5 என்ன எடுக்க போறோம், 175 வச்சுப்போம், 7.5 75 வச்சுப்போம். டாட்டா சால்வ் பண்ண 2 பக்கம் டெசிமல் வச்சு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன பண்ண போறோம், இது ரெண்டும் ஒரு பேர், இது ரெண்டும் ஒரு பேர். இதானே ப்ரொபோர்ஷன், இதானே ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா. ஸோ அடிங்க, அடிச்சு பார்த்தா என்ன வருது பாருங்க. 25 டேபிள் அடிச்சோம்னா 3 முறை 7 முறை, 3 முறை 7 முறை. இந்த 7 போயிடுச்சுன்னா x equal to 3. 3 ஆப்ஷன்ல 3 இருக்கு, ஏதோ ஒன்று தான் டேட்டா குறிச்சிருக்கலாம். சரி, ஒய்யும் ட்ரை பண்ணுவோமே. இது ரெண்டு அது ரெண்டு எடுத்துப்போம். 8 is to y equal to 7 is to 17.5. சரி, இது ரெண்டும் ஒரு பேரு, அது ரெண்டும் ஒரு பேரு. அப்போ y into 7 equal to 8 into 17.5.
அப்படியே வச்சுக்கலாம். 175 வச்சு அடிச்சு பார்ப்போம். ஏழு டேபிள் அடிப்படுதான்னு பார்ப்போம். 7 அடிச்சோம்னா 2 டைம்ஸ் 14 பேலன்ஸ் 3 எவ்வளோ வரும்? 25. ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணுமா? ஸோ 2.5 வச்சுப்போம். 2.5 வச்சுப்போம். 2.5 into 8 25 into 8 எடுத்துப்போமே. 25 into 8 என்ன நமக்கு? 25 into 8 200. ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். 0 போயிடுச்சு. அப்போ ஆன்சர் 20. டெசிமல் ஆகுது, நம்ம பயப்படவே வேண்டாம், எப்படி எலிமினேட் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? எக்ஸ்னா 3, ஒய்னா 20. ஆப்ஷன் சி 3:20. அவ்வளோதான். 150 கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸி, இதெல்லாம் கவலையே பட வேண்டாம் நமக்கு. ஆனா 2 பேர் டிவைட் பண்றாங்களா 1600 PQ. ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 5:3 சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? இது டிவைட் சொன்னாலும் இது ரெண்டையும் கூட்ட போறோம். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 8. ரெண்டையும் கூட்டினா 8. 8ஆல வருங்க, வகுத்தோம்னா 16 2 200. ஒரு பங்கு 200. கியூவின் பங்கு கேட்டிருக்காங்களா? கியூ பாருங்க 3. கியூ 3. அப்போ 3 × 200. 3 × 200 600. ஸோ இந்த கேள்விக்கான விடை 150 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 600. கேள்வி 151. கொஸ்டின் பெருசா இருக்கும், ஸ்கூல் புக்ல இருக்கு. நம்ம ஸ்கூல் புக் 8th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான், அல்ஜிப்ரால கொடுத்துருப்பாங்க. இன்னும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ல. நமக்கு ஆன்சர் பார்த்து பிடிச்சிடலாம். நமக்கு ஃபுல்லா நம்ம டெரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நமக்கு பாருங்க இந்த 2 தான் க்ளூவே. 2 கியூப் 2 ஸ்கொயர் 2 2 ஸ்கொயர். சப்போஸ் 2 ஸ்கொயர் வந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ பார்க்கலாம், உள்ள போய் பார்க்கலாம். 2லேயே நமக்கு மாட்டிடுச்சுன்னா வேலை ஈஸி. சரி, 2 காமன் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இங்கே 2 எடுக்க முடியுமா? முடியாது. இது 2ல் 2 எடுக்க முடியுமா? பாருங்க, எடுத்துடலாம். இந்த 2ல் இதில் பாருங்க 2 வெளில எடுத்துடலாம். 2 வெளில எடுத்துட்டோம், பேலன்ஸ் 2x - 3y ஹோல் கியூப். வெளிலேருந்து 2 மட்டும் தான் எடுக்கிறோம். ஆனால் கியூபோட ரூல் என்ன? பவரோட ரூலு. பவர் ரூலு, வெளில எடுக்கிற நம்பருக்கு நம்ம கியூப் யூஸ் பண்ணணும். அப்போ 2 கியூபு. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்முலா a³ - b³. நமக்கு இதுலேயே ஆன்சர் தெரிஞ்சிச்சு பாருங்க. 2 கியூப்ல இருக்கு. எல்சிஎம்னா என்ன? எல்லா டேர்ம்ஸையும் எடுக்கிறதா எல்சிஎம். அப்போ 2 கியூப்னு எந்த இடத்துல இருக்கோ அதான் ஆன்சர். ஆப்ஷன் பி பாருங்க 2 கியூப். இதில் காமன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் தான் நம்ம காமன் எடுப்போம். ஆனால் பவர் காசு x² வரும், கரெக்டாக வரும். 2x - 3y. ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 கியூப் x², 2x - 3 ஹோல் கியூப், 4x² + 6y + 9y². இது நம்ம ஃபுல் டெரிவேஷன் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே ஆன்சர்ஸ் மட்டும் சொன்னால் போதும். ஸோ ஆப்ஷன் பி 152வது கேள்வி. டெசிமலில் கொடுத்துருக்காங்க. டெசிமலை பார்த்து நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நம்ம நம்பர் பார்ப்போமே. 0.5 0.6 என்ன வந்திருக்கு பாருங்க. +0.1 ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. +0.1 தானே, 0.1. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் பார்த்து பிடிச்சலாம் நம்ம. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 9. என்ன பண்ணியிருக்காங்க? 1 ஸ்கொயர். இது பாருங்க 0.9. 0.9 என்னது? 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 1.5க்கும் 4க்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. 1.5க்கும் 4க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ நம்பர் வருது பாருங்க? 2.5. 2.5க்கும் போது என்னது? 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க 4.9. 4.9 என்னது? 7 ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் என்னவோ அதான் ஆன்சர். 9 ஸ்கொயர் என்னது? 81. அது ஒரு டிஜிட் முன்னாடி எல்லாமே பாருங்க, ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுட்டு வராங்களா? 9.1 என்ன பண்ண போறோம்? 8.1. அப்ப 8.9 + 8.1 ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 8.1. 9 + 8 17. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 17. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? கசின்ஸ் ஒரு 5 பேர். 5 கசின் என்ன பண்றாங்க? 5 பேர் 6 பேருப்பா. 6 கசின்ஸ் இருக்காங்க. வயசு ஒருத்தருக்கும் வயசு கொடுத்துட்டாங்க. ABCDE முறை இருக்காங்க. ரைட்டு. இதில் என்ன வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு எந்த இரு சகோதரர்களுக்கும் ஒரு வயசு கிடையாது. எல்லாருக்கும் சேம் ஏஜ்ல யாருமே கிடையாது. 17லேருந்து 22 வரை 6 வயசு இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு 17 ஒருத்தர், 18 ஒருத்தர், 19 அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதில் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக அதிகமான வயது கொண்டவர் இ. அவரோட வயசு 22ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வயசு என்ன பண்ணலாம்? 17, 18, 19, 20, 21, 22 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ஆள் இருப்பாங்க. அதில் இது இ. அவர் பேச ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவரோட இடத்த முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாங்க? எஃப் ஆனவர் பிக்கும் டிக்கும் இடையில் உள்ளார். ஏதோ ஒரு வயது கொண்டவர். அப்ப என்ன சொல்றாங்க? எஃப்ங்கிறவர் பிக்கு நடுப்புற இருப்பாராம். ஆனா 2 பேருக்கு மட்டும்தான் நடுப்புற இருப்பாரா? அப்படி சொல்லவே இல்லை. பியும் எஃப் என்ன சொல்லிருக்காங்க? எஃப்ன்றவர் பிக்கும் டிக்கும் இடையில் மட்டும் உள்ளார் சொல்லவே இல்லை. 2க்கு சென்டரா இருப்பாரு. அது வேற நடுப்புற வேற யார் வேணாலும் இருக்கலாம். பொசிஷன் மாறலாம். வேற என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஏ என்பவர் பியை விட பெரியவர். அப்ப ஏ வந்து கன்ஃபார்ம் என்ன ஆயிட்டாரு? பியை விட வயசுல பெரியவர்.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் வேற சென்டரா இருப்பாரா, இந்த எஃப் நம்ம இங்கே எழுதி பார்ப்போமா, எழுதுறோம்னா இந்த இடத்துல டிஏ போட்டு பார்ப்போம், இங்கே பி போட்டு இங்கே ஏ போடணும். ஏன்னா ஏ இப்போ சொல்லிட்டாங்க ஏங்கிறவர் கண்டிப்பா பியோட பெருசு. ஏன் அப்படி எழுதிருக்கோம்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சி என்பவர் டிஏ விட பெரியவர் சொல்லிட்டாங்க. அப்போ சி வந்து டியோட பெரியவர். ஸோ நம்ம ஏ டி சொல்லல, அவங்க ஏடிஎம் என்னன்னு சொல்லவே இல்லை. ஸோ நம்ம இதுதான் வயசு கன்ஃபார்மானு பார்த்தா இது கன்ஃபார்ம்லாம் கிடையாது, ஒரு தோராயமா எழுதிருக்கோம். ஒரு சிலரோட வயசை மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 22 கன்ஃபார்ம், அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பி 17. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ஏ வந்து பியை விட பெரியவர், அதனால இங்க சப்போஸ் ஏ வந்து டிஏ விடவும் பெரியவர் வச்சுக்கோங்களேன், டிஏ விட வயசுல பெரியவர் வச்சுங்க, அப்ப என்ன ஆகும், டி இந்த இடத்துக்கு வந்துருவார், டி இங்க வந்துருவாரு, எஃப் இங்க வந்துருவார், ஏ இங்க வந்துருவார், ஏ அங்க வந்துருவார். அப்ப நமக்கு என்ன நிரந்தரம் இல்லை, டியோட வயசு 20 தானா அப்படின்னா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா டி வந்து சி வந்து பெரியவர், அப்போ சி இந்த இடம் வந்துட்டார், பிரச்சனை கிடையாது, சி அந்த இடத்துல இருக்காரு, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ என்ன சொல்ல முடியாது, நம்ம டி வந்து 20 தானாங்க நம்ம சொல்ல முடியாது. அதனால டி 20 வயசா, இது கிடையாது, தவறு, உறுதியாக அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ எஃப் 18 எது பாசிபிளே இல்லை, எது பாசிபிளே இல்லைன்னு சொல்றாங்க. டி 20ங்கிறது பாசிபிள், நம்ம எழுதிருக்க ஸ்ட்ரக்சர்ல டி 20 இருக்கு பாசிபிள், ஆனால் 20 இருக்கலாம். எஃப் 18 இருக்கலாம். இதே ஏ இந்த இடம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொன்ன மாதிரி ஏ இங்க வந்துட்டா டி இங்க வரும், எஃப் இங்க வந்துடும். எஃப் 18 இருக்கவும் பாசிபிள் சான்ஸ் இருக்கு, டி 20 இருக்கவும் சான்ஸ் இருக்கு, எஃப் இருக்கவும் சான்ஸ் இருக்கு. எஃப் இஸ் 19 years old, நம்ம எழுதிருக்க ஸ்ட்ரக்சர்ல எஃப் 19 year நேரா 19 நேரம் இருக்காரு, அப்ப அதுவும் சான்ஸ் இருக்கு. ஸோ எஃப் 20 வர முடியுமா அப்படின்னு கேட்டா வர முடியாது. எஃப் வேணா ஒரு பக்கம் இங்க தள்ளி 18 மாறலாம், எஃபோட வயசு 18 மாறலாமா தவிர இந்த பக்கம் வர சான்ஸே கிடையாது. அப்ப இருக்க சான்ஸே இல்லாதது பாத்தீங்கன்னா எஃப் இஸ் 20 years old அப்படிங்கிற சம்பவம் நடக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ அந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, எஃப் என்பவரின் வயது 20, இது வர சான்ஸே இல்லை. சரி, இங்க சர்க்கிள் 3 சர்க்கிள்ஸ் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, 3.5 சென்டிமீட்டர் ஆர் பிளேஸ்டு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 வட்டங்கள் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி வைக்கிறாங்க. ஒன்னோட ஒன்று அப்படின்னா 2 சர்க்கிளாக டச் ஆயிருக்கணும். அப்போ டச் ஆயிருக்குன்னா என்ன பண்ணணும், வட்டங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. இப்படி வட்டம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு வட்டம் இப்படி போடுறோம்னா இன்னொரு வட்டம் இந்த மாதிரி சேர்ந்துருக்கும். அது என்ன சொல்றாங்க, அதோட ஆரம் வந்து 3.5ங்கிறாங்க. ஆரம் 3.5, இது 3.5, இங்கேருந்து சென்டர் 3 சென்டர், அப்போ இது 3.5னா இது 3.5னா மொத்தம் என்ன 7. அப்போ ஒரு சைடு என்னது, ஒரு பக்கமும் 7. பாருங்க, ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க இந்த ஏரியா தான் கேட்குறாங்க, ஏரியா என்க்ளோஸ்ட், இந்த ஏரியா அது என்னவா இருக்கும், அதோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இது ஃபார்ம் பண்ணும்போது பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ என்ன பண்ண போறோம், ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இது பாருங்களேன், பார்க்கவே தெரியுதா, ஒரு செக்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், 3 செக்டார் மொத்தம் இருக்கு, அதோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணா போதும். -3 ஏரியா செக்டாரோட 3 ஏரியா மைனஸ் பண்ணா போதும், அதான் ஆன்சர். ஸோ நம்ம சால்வ் பண்ணுவோமே. ஏரியா ஃபார்முலா என்ன பாருங்க, ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம். ஓகேங்களா, சமபக்க முக்கோணத்துக்கு ஃபார்முலா என்ன வரும் நமக்கு, √3/4 இன்டூ a ஸ்கொயர், √3/4 a ஸ்கொயர் மைனஸ் 3 இன்டூ θ/360. 3 செக்டார், அதனால தான் 3 எடுத்திருக்கோம். θ/360 இன்டூ பை r ஸ்கொயர். ஸோ இங்கே ஆறு வந்து 3.5, ஆறு 3.5, ஏ தான் வந்து என்னது, ஏ தான் வந்து நமக்கு 7 எடுத்திருக்கோம். ஸோ நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இந்த கேள்வியை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க, இங்கே √3/4 a ஸ்கொயர்னா 7 இன்ட்டு 7 மைனஸ் 3 இன்ட்டு θ 60. ஏன்னா ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன வரும், ஒரு ஆங்கிள் 60 தான் இருக்கும், அதனால 60 எடுத்துடலாம். 60/360 இன்டூ 22/7. அதை நம்ம 6 வந்து 3.5ன்னு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 7/2 எடுத்துக்கலாம். நம்ம எப்படி கட் பண்றது வசதியாக எடுத்துப்போம், 7/2 எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ் 3 அடிச்சிங்கன்னா 2, ஒரு 7 அடிச்சிடலாம். இந்த 12 அடித்தோம்னா 11 டைம்ஸ், 12 அடித்தோம்னா 11 டைம்ஸ். இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 7 இன்ட்டு 7 என்ன வரும், 49√3 மைனஸ் அங்கே பெருக்கணும்னா 77/4, 49 இன்ட்டு √3, 49 இன்ட்டு √3 பெருக்கணும்னா √3க்கான வேல்யூ என்ன, √3னா வேல்யூ பாருங்க 1.732. மல்டிப்ளை பண்ணுங்க 49, 49 இன்ட்டு 1.4, ரெண்டுமே பை 4, 49 இன்ட்டு 1.72
732/4 பெருக்கணும்னா என்ன வரும்? ரவுண்ட் பண்ணுவோமே. ரவுண்ட் பண்ணோம்னா நமக்கு 21 சம்திங் வரும். ரவுண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிடலாம்னு பார்த்தா 2 ஆன்சர் இருக்கு. அதனால எக்ஸாக்டா நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகும். 49√3/4 21.217 மைனஸ் 77/4 டிவைட் பண்ண என்ன வரும் பார்த்தோம்னா நமக்கு 76 19 முறை வரும். 76 அடிச்சோம்னா 19 முறை 76. ரிமைனிங் என்ன வரும்? நமக்கு 1 வரும். ஸோ புள்ளி வச்சுப்போம். 0 போடுவோம். 0 போட்டால் 2 முறை 8, திரும்ப 2 வரும். 0 போட்டோம்னா 5, 19.25. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 1.967. 194 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1.967. இந்த 194 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1.967. இது ஒன்ஸ் நம்ம குரூப் 1ல நமக்கு மெயின்ஸ் இருந்ததுல, குரூப் 1ல நம்ம மெயின்ஸ் இருக்கும்போது அப்போ ப்ராக்டிஸ் பண்ண சம்ஸ் 2020 அந்த 22 காலகட்டத்தில் நமக்கு மெயின்ஸ் இருந்தது குரூப் 1ல. ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண சம் இது. அப்போ மெயின்ஸுக்கு பார்த்தோம்னா நமக்கு கால்சி அலோடு. குரூப் 1 மெயின்ஸுக்கு வந்து நமக்கு கால்சி அலோவ் பண்ணுவாங்க. அப்போ ரூட் நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். அந்த சமம் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? தாட்டி பிலிம்ஸ்ல கேட்டாங்க. நமக்கு இந்த இடத்துல 1.967 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களை சொல்லியிருப்பேன், சால்வே பண்ணாதீங்க, நீங்க அதை குறிக்கலாம் தெரியுமான்ட்டு. ஆனா நமக்கு என்ன பிரச்சனை பாருங்க, 1.967 ஒன்னும் 1.975 ஒன்னும் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வழியே இல்லை, மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் ஒரே சான்ஸ். கேள்வி 195 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஆண்டுகள் நமக்கு ஃபார்முலா தெரியும். 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கூட்டு வட்டி அதோட என்ன இடையே உள்ள வித்தியாசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 183 5% சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? 3 ஆண்டுகள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் P = அதானே கேட்டிருக்காங்க. வித்தியாசம் 2 கொடுத்த வித்தியாசம் இன்டூ 100³ × R² × 300 + R. நம்ம 6 தான் அவங்க கொடுத்துருக்க சதவீதத்தை தான் 6ன்னு எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து n பிரச்சனை இல்லை, நம்ம 3 இயர்க்கான ஃபார்முலா இதுதான். ஸோ நம்ம பாருங்க வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க? 183 கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100 × 100 × 100 3 வாட்டி எழுதிப்போம். 100 3 வாட்டி எழுதிப்போம். எழுதிட்டு என்ன பண்ணுவோம்? R² 5² பண்ணா 25 இன்ட்டு 300 + 5 305 300 + 5 305. ஸோ என்ன பண்ணலாம்? அடிச்சு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்காம போகுது நமக்கு. அடிச்சு பார்ப்போம். 25 அடிச்சோம்னா 4 முறையா? 25 அடிச்சோம்னா 4 முறை. 305 என்ன டேபிள் அடிக்கலாம்? 5 டேபிள் அடிச்சு பார்ப்போமா? 305 அடிச்சு பார்த்தோம்னா என்ன வரும் நமக்கு? 6 இங்கே வந்து 20 முறை ஆயிரும். 5 டேபிள் அடிச்சோம்னா 5 டேபிள் 100 அடிச்சோம்னா நமக்கு 20 முறை 6 1. ஸோ நமக்கு 6 1 61 முறை வரும். ஈஸியாக அடிச்சு பாருங்க. சம்ம 61 183 183 அடிச்சோம்னா 3 முறை 3 டைம்ஸ் 61 × 3 181. ஸோ கட் பண்ணிட்டோம். கட் பண்ணப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 3 × 2 6 6 × 4 24 மிச்சம் 3 0 இருக்கு, ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆப்ஷன் சி 24,000. கேள்வி 196 ரமேஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா பணம் டெபாசிட் பண்றாரு. என்ன பண்றாப்புல? 15,200 டெபாசிட் பண்றாரு. 10% டெபாசிட் பண்றாரு. தனி வட்டிக்கு விடுறாரு. என்ன பண்றாருன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா வட்டி கிடைக்கும்ல அவருக்கு. இந்த 15,600 வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டி என்ன பண்றாருன்னா 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் என்ன பண்ணிடுறாரு? அது கொண்டு அசலோட சேர்த்துறாரு. 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் அதை கொண்டு அசலோட சேர்க்கிறாரு. சரி, அப்போ முதல் ஆண்டுக்கு அவர் எவ்வளவு வட்டி வந்திருக்கும்? 17 ஈஸியா போச்சு. 5,600ல 10% ஒரு 0 கட் பண்ணாதானே 10%. 1,360. அப்ப 2 வருஷத்துக்கு எந்த மாற்றம் இல்லை, அதே தான் வட்டி. அப்ப × 2 போட்டா 2 வருஷத்துக்கு வட்டி தெரிஞ்சிடும். சரி, 2 வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க. 1,560 × 2 நம்ம பண்ணும்போது என்ன வரும்? 3000 3060 3120 3120. அடுத்த வருஷம் என்ன பண்றாரு? 3ஆவது வருஷத்துக்கு அசலோட சேர்த்துறாரு. அசல் எவ்வளோ? 15,600. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும் பாருங்க. 0 2 7 8 1 18,720 ரூபா வருது. 18,720 ரூபா. 2 வருஷத்துக்கு அப்புறம் அசலும் வட்டியும் சேர்த்தா அவ்வளோ வந்துடுது. ஸோ இப்போ என்ன பண்றாரு? இந்த அமௌண்ட்டை திரும்ப வட்டிக்கு ஒரு 10% வட்டி போடுறாங்க 2 வருஷத்துக்கு ஒருக்க. ஸோ தேர்ட் இயருக்கு எவ்வளோ வட்டி வரும்? 10% தானே. ஒரு 0 கட் பண்ணால் போதும். 1872 வட்டி வரும். பாருங்க எல்லா ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. 10% கட் பண்ணா 1,600 வருதுக்கு. 3ஆம் வருஷத்துக்கான வட்டி பாருங்க 1,872 அப்படியே இருக்கா. ஆனா நம்ம என்ன கேட்டிருக்காங்க? 4ஆவது வருடம் இறுதியில் அவரோட வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4ஆவது வருடம் இறுதியில வட்டி எவ்வளோ கேட்டிருக்காங்க. அவரு
மூணாவது வருஷத்துக்கு 1872, நாலாவது வருஷத்துக்கு என்ன இருப்பாரு பிளஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதுவே அடுத்த வருஷத்துக்கு இதே பிளஸ் பண்ணதான். பிளஸ் 1872 போடலாம், இல்ல 2 போடலாம், எது வேணா பண்ணிக்கலாம். பிளஸ் பண்ணிக்கலாம், இல்ல 2 போடலாம். 2 × 2 4. ஆன்சர் லாஸ்டா 4 தான் முடியும். அதெல்லாம் டிக் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்க இதை டபுள் பண்ணி பாருங்க. 1800 டபுள் பண்ணாலும் என்ன வரும்? 3744 தான் வரும். 196 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, ₹3744. கேள்வி 197. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா, ஸ்கொயர் நம்பர் பாருங்க, A1 B4. அப்போ 2ங்கிறத ஸ்கொயர் பண்ணி 4 கொடுத்துருக்காங்க. 3ங்கிறத ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க 9 கொடுத்துட்டாங்க. Dங்கிறத ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க 16 கொடுத்துட்டாங்க. Z 26 ஸ்கொயர் பண்ணி 676 அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, என்னன்னு பார்த்துக்கலாம். டோட்டல் வேல்யூ நம்பர்ஸ் ஃபாலோட் பை P and Q. PQ என்ன நம்பர் ஃபாலோ பண்ணு, நம்பர் ஃபாலோ பண்ணுதான். ஓகேவா? இப்போ இப்படி கொடுத்து வராங்க. என்னன்னா நம்ம ஒரு க்ளூ பார்க்கணும். இல்லை நீங்க என்ன நம்ம ஆன்சர் தான், கொஸ்டின் தப்புன்னு சொல்லக்கூடாது. சரி, இப்படி தானே போட்டு வராங்க. அப்போ P என்ன வேல்யூ? O வந்து 15, P 16. அப்போ 16 ஸ்கொயரு. அப்போ என்ன பண்ணக்கூடாது? 16 ஸ்கொயரு பிளஸ் 17 ஸ்கொயரு. இதானே ரெண்டே ஆட் பண்ணி பார்ப்போம். 16 ஸ்கொயர் என்ன வரும் நமக்கு? 16 ஸ்கொயர் என்ன வரும்? 256. 17 ஸ்கொயர்னா 289. ரெண்டையும் கூட்டினோம்னா ஆன்சர் பாருங்க 5ல் முடியும். அப்படி ஆப்ஷனே இல்லை. 400, 450 ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஆப்ஷனே இல்லை. ஸோ அதை என்ன பண்ணக்கூடாது? கொஸ்டின் தப்பு அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் ஃபாலோடுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் நீங்க? 15 P 16 Q. ஸோ இந்த ரெண்டோட ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண சொல்றாங்க. 15 16ஐயும் ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ண சொல்றாங்க? ஆட் பண்ண சொல்றாங்க. 15 ஸ்கொயர் பண்ணா 225, 16 ஸ்கொயர் பண்ணா 256. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. 400, 470, 481. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 481. நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடிய இடம் இதுதான். ஸோ கொஸ்டின்ல இல்லை, ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி சால்வ் பண்ண சொல்றாங்க. ஆன்சர் டி. கியூப் ரொம்ப ஈஸியான கியூப், பிரச்சனை இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுத்துப்போம். ஏதோ 2 டைஸ் நம்ம சூஸ் பண்ணா போதும். முதல்ல 2 டைஸை சூஸ் பண்ணுவோம். 5 6 2 காமன் நம்பரை நீக்கிடுவோம். நீக்கிட்டா மீதம் உள்ளது 1க்கு 1 எதிர். அப்போ 3க்கு எதிர் என்னது? மிச்சம் இருக்க நம்பர் 4. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, 4. நம்ம இந்த கேள்வி என்ன பண்ண போகிறோம்? தனித்தனியாக சால்வ் பண்ணுவோம். ஒன்று எடுத்து சால்வ் பண்ணி கடைசியாக ஒன்று சேர்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுவோம். ஆஃப்னு கொடுத்தா என்ன பண்ண போகிறோம்? இன்ட்டுனா இந்த ரெண்டு அடிச்சிடலாம். ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே 1/3 இருக்கும். எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன பண்ணலாம்? 9 எல்சிஎம் எடுப்போம். 6 × 3 பண்ணோம்னா +3. ஸோ 9/9 நான் அடித்தோம்னா ரிமைனிங் 1 வரும். 1 × 1. அப்போ பிரச்சனை இல்லை, அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்க்கலாம். 6 நம்பர் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 5 × 3 15, 15 -5 10. அப்போ 6/10/3. இந்த 3 மேலே போயிடுச்சுன்னா என்ன வரும்? 18/10. 18/10. ஸோ இந்த நம்பர் பிரச்சனை இல்லை. இங்கே பார்ப்போம். இது பிரச்சனை இல்லை. 4 × 2 8 -1 7. அப்போ 4 - 2/7/2 வரும். இந்த 2 மேலே போனால் 4 ஆயிரும். இப்போ 4 - 4/7 இருக்கும். 4 - 4/7. ஸோ பெருக்கினீங்கன்னா 28 - 4 24/7. 24/7. கீழே டிவிஷன் என்னவா இருக்கும்? டிவிஷன் என்னவா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 10 - 3 7. 7/2. இதை நம்ம இன்டூவாக பண்ணிப்போம். இதை நம்ம இன்டூவாக மாற்றுவோம். கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே வரும். அப்போ 7/2/24/7. 24/7. இங்கே -2/5. இதை மாற்றி எழுதுவோம். மாற்றி எழுதுனா 18/10 இன்ட்டு எப்படி வரும்? 7/2 இன்ட்டு 7/24 -2/5 -2/5. ஸோ அடித்தோம்னா 2 டேபிள் அடித்தா 9, 3 டேபிள் அடித்தா 3 8 3 8. இப்போ பெருக்கணும்னா என்ன வருது பார்ப்போம். 7 × 7 49. 49 × 3 50 × 3 150. 49 × 3 147. 147. 10 8 பெருக்குனீங்கன்னா 80 மைனஸ் அதை அப்படியே வச்சுக்கலாம். 2/5. இப்போ 80 எல்சிஎம் எடுக்கணுமா? 80 எல்சிஎம் எடுக்கணுமா? எடுத்தா என்ன வரும் பாருங்க? மிக்சர் ஃபிராக்ஷன் வரும். மிக்சர் ஃபிராக்ஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 1 7/16 வரும். 1 7/16. 200வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபியில் T7 - T4 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் 20 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதில் எது தவறுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது?
ஃபர்ஸ்ட் உறுப்பை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா T7 என்ன வரப்போகுது உங்களுக்கு A + 6n ஈக்குவல் தானே வரப்போகுது. அந்த மாதிரி வரும்போது ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா வித்தியாசம், டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியாது. வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஃபரன்ஸ், உறுப்புகளின் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வித்தியாசத்தை தான் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுதான் தவறான ஆன்சர். 200வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் தி 10th டேர்ம் இஸ் 60. முதல் உறுப்புக்கும் 10வது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் 60. நமக்கு குரூப் 1ல உள்ள நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங் பார்ட்ஸ் எல்லாமே அதில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்து நம்ம என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னம்னா, நமக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம அதை வீட்டில் வந்து சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வரும். அந்த 3 மணி நேரத்தில் நமக்கு டைம் போதுமா அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்து வர குரூப் 4 குரூப் 2லையும் நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங் பார்ட் வந்து இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக கொஞ்சம் டஃபாக சால்வ் பண்ணுற மாதிரி இல்லை டைம் எடுக்கிற மாதிரி சம்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.